அட என்னங்க மாமா, என் பொண்டாட்டி பரீட்சையில நிறைய மார்க் எடுக்கணும்னு வேண்டிக்கிட்டா. அவ கால்ல வேற அடிபட்டு இருக்கா, அதான் அவளுக்கு உதவி பண்றதுக்காக வந்தேன். ரஞ்சிதம், இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, வா போலாம். ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா, நேர்த்தி கடனை முழுசா முடிக்கணும், அப்பதான் உங்களுக்கு நல்லது. இப்படி அறகுறையா பாதியிலே விட்டுட்டு போனா எப்படி? இருந்து முடிச்சிட்டு போங்க ஐயா. அப்போ பூஜை முடிச்சு விடுங்க. கொஞ்சம் பொறுங்கய்யா, நமக்கு முன்னாடி அவங்க நேர்த்தி கடன் பண்றாங்கல்ல, அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம முடிச்சிடலாம். இல்லைங்கய்யா, என்னால இங்க நிக்க கூட முடியல, நெருப்புல நிக்கிறது மாதிரி இருக்கு. பா, அவளுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அவ என்னமோ பண்ணிட்டு போறாப்பா, நமக்கு என்னப்பா? ஆமாப்பா, நம்ம கோவப்பட்டா அவ சந்தோஷப்படுவா. கரெக்ட் சக்தி, நம்மளை கோவப்படுத்துறதுக்காக தானே அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா இது அசிங்கமா? ஒரு பொம்பளைய கோயில்ல தூக்கிட்டு திரியறான், இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இருக்காதா? இவனுக்கெல்லாம் ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் தெரியாம வளர்த்துருக்காங்க சக்தி, அதான் அப்படிலாம் நடந்துக்கிறான். சரி விடுங்கப்பா, யார் எக்காடு கேட்டா நமக்கு என்ன, நம்ம பூஜையை முடிச்சுட்டு போவோம். பூங்குடி, நம்ம தண்ணி எடுக்க போலாமா?